ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி முருங்கைக்காய் போட்ட சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி முருங்கைக்காய் போட்டு நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன், பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, முருங்கைக்காய், அப்புறம் தக்காளி ஒரு 7 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா 10 போடுங்க, பெரிய தக்காளினா ஒரு 5-6 போடுங்க. முருங்கைக்காய் தேவையான அளவு நான் ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கேன், நீங்கள் 1-2 போட்டுக்கோங்க. நல்லா அவிச்சு வேக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆயில், அப்புறம் வந்து கடுகு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஒரு டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்க வெங்காயம், இந்த தேங்காய், அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன இந்த ஸ்பூனுக்கு வந்து சீரகம் வச்சுருக்கேன். இந்த 3 நம்ம அரைச்சி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணி குழம்பு, நான் இந்த தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த முருங்கைக்காய் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையெல்லாம் நம்ம ஆறின பிறகு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வச்சிடணும் தனியாக. முருங்கைக்காய் தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த தண்ணியை நீங்கள் அதில் வடிகட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தண்ணியை வடிகட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இது மாதிரி எடுத்துட்டு, அப்புறம் வந்து இதில் உள்ள தோலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலை எல்லாம் நம்ம எடுத்துட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் உள்ள தோலெல்லாம் இப்படி வந்துடும். தோலெல்லாம் வந்தோம் நம்ம இதை இப்படி எடுத்துட்டு, அப்புறம் வந்து இதையெல்லாம் நம்ம நல்லா கரைச்சி, நல்லா மத்து போட்டோ எதை போட்டால் நல்லா மேக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி கரைஞ்சிரும். இந்த மாதிரி கரைச்சி நல்லா எடுத்துக்கணும். அப்புறம் தக்காளியெல்லாம் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள் இப்படி கரைக்கணும். பாருங்கள் இப்படி நல்லா கரைச்சி இப்படி வச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த முருங்கைக்காய் எடுத்து போட்டோம்ல அதையெல்லாம் அந்த தண்ணியோட தூக்கிங்க மேக்ஸ் பண்ணி ஊற்றிங்க. அப்புறம் வந்து நம்ம குழம்பு அதுக்கு தேவையான குழம்பு நம்ம ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அந்த தோலை எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தோலை எடுத்து வச்சுருந்ததை நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா இப்படி எடுத்து அரைச்சி அதையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி தோலில் உள்ள சத்தும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதையும் நம்ம வந்து ஊற்றிட்டு, அப்புறம் வந்து அதுக்கு தேவையான இதிலே மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இந்த காஷ்மீர் சில்லி எப்போ போடுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள், உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மிளகாத்தூள் இருக்கோ அந்த மிளகாத்தூள், இது நான் அரைச்ச எப்போவுமே நான் அரைச்ச மிளகாத்தூள்னு சொல்லுவேன், அதை போடுறேன். அது வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு நீங்கள் அளவு கூட்டுறது குறைக்கிறது நீங்கள் அளவுக்கு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாத்தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு உப்பு, நம்ம அதுக்கு தேவையான அளவு இதிலே வந்து நான் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேவையான நம்ம உப்பு போடணும். ஓகே, அப்புறம் நம்ம குழம்பு கொதிக்கும் போது நமக்கு தேவைப்பட்டால் அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு இந்த மாதிரி தேவையான குழம்புக்கு நம்ம வந்து தண்ணி கலக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த முருங்கைக்காய் இதுக்கு வந்து புளி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புளி இதுக்கு தேவையில்லை, தக்காளியும் முருங்கைக்காயும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். ஓகே, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய், அப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் வந்து சீரகம் வச்சுருந்தோம்ல வாசத்துக்கு, இந்த சீரகம் நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம தேங்காய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக நான் எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த தேங்காய் வெங்காயம் சீரகம் 3ஐயும் நைஸாக அரைச்சி நம்ம இந்த குழம்பு கூட்டுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த குழம்பு கூட்டுற மாதிரி இதில் மேக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கலாம்.
நல்லா குழம்பு இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி குழம்பு இந்த மாதிரி நல்லா மேட்ச் பண்ணி இந்த மாதிரி குழம்பு நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ குழம்ப இந்த மாதிரி நம்ம முருங்கைக்காய், தக்காளி, தேங்காய், வெங்காயம், சீரகம் எல்லாம் அரைச்சி இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் வந்து உப்பும் இதில் நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுப்பை இப்படி பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, பற்ற வச்சுட்டு பேர் சட்டி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பில் வந்து தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் வந்து எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து எண்ணெய் சூடானோடனே அந்த கடுகு போடலாம். கடுகு நம்ம போடலாம், அந்த மாதிரி கடுகு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெடித்த உடனே கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து நல்லா கருவேப்பிலை கழுவி வச்சு அப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உடச்சி வச்சுருக்கேன் தாளிக்க. நீங்கள் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுனாலும் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே, அப்புறம் வந்து நல்லா நல்லா தாளிக்கும் போது எப்போவுமே சிம்மில் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு வந்து எப்போவுமே ஃபேவரேட் வந்து இந்த மாதிரி குழம்புகளுக்குலாம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் அதை போட்டு அப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த எண்ணெயில் வந்து இந்த மாதிரி இந்த காஷ்மீர் சில்லி சொன்னேன்ல அதை நீங்கள் இப்படி போடுங்க. போட்டுட்டு ஒரு செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டு உடனே இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு சிம்மில் வச்சு இப்படி கிண்டிட்டு அப்புறம் வந்து நம்ம ஆஃபில் தான் இருக்கணும். இந்த மாதிரி சிம்மில் வச்சுருக்கணும். வச்சுட்டு அந்த காஷ்மீர் சில்லி அதில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்காய், தக்காளி, இது புளி தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படி மேட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதில் வந்து அந்த நம்ம ஊற்றும் போது அந்த பாருங்கள் அந்த காஷ்மீர் சில்லி போட்டோம் பாருங்கள், ஊற்றவும் எப்படி வந்துருக்கு ஃப்ளேவர் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் வந்து நம்ம அதுக்கு தேவையான தண்ணி மாதிரி தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெட் டீஸாக தேவையான அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரெட் டீஸாக குழம்பு பாருங்கள். அந்த குழம்பு பொடிக்கும் அதுக்கும் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து குழம்பு ஆன் பண்ணிக்க நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓரளவு ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு நல்லா நம்ம உப்பு போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கூட்டும் போது, இப்போ உப்பு நம்ம கரைஞ்சிருக்கும். உப்பு எப்படி இருக்குன்ட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு எனக்கு வந்து போட்டாலும் உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி உப்பு தேவைப்படலைன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு கொதிக்கணும்ல, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, தண்ணி சேர்த்து இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவில் இருக்கணும், இந்த அளவில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நீங்கள் குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இது நல்லா கொதிக்கணும். ஓகேயா, குழம்பு கொதித்து அது எப்படி வருதுங்கிறத நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நல்லா குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி நல்லா வெட்டி நல்லா கொதிக்குது. இப்படி கொதித்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இப்படி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் வரும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா நமக்கு அந்த ஆயில் எல்லாம் பிரியும். அந்த மாதிரி இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு. இன்னும் ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்மில் போட்டு மூடி வச்சோடனே எண்ணெய்லாம் பிரிஞ்சிச்சு. மூடி வச்சு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம வந்து
கொதித்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தூவி விட்டுருங்க. ஓகே, இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி இலை தூவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தக்காளி குழம்பு நீங்கள் ஒரு நேரம் முருங்கைக்காய் தக்காளி போட்டு வைங்க. அப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் வந்து நான் இன்றைக்கி இந்த குழம்பை எப்படி வச்சேன்ட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழம்பு வச்சு முருங்கைக்காய் எடுத்து சாதத்தில் அந்த முருங்கைக்காயோட ஊற்றி அந்த மல்லி இலையுடைய வாசம் அப்படி இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது முழுசாக வெங்காயத்தில் வரும். இப்படி ஊற்றி அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வாசம் எல்லாம் சேர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேரம் இந்த மாதிரி முருங்கைக்காய் குழம்பு வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த ஃபேவரட்டான குழம்பு. எதுவும் புளி கூட நம்ம வீட்டில் இல்லைன்னா புளி சேர்க்க மாட்டோம்ல, அதுக்காக இப்படி ஒரு தக்காளி குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் பாருங்கள், முருங்கைக்காய்க்குள்ள ஜூஸ் இறங்கி சுடுது இப்போது. இதையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து ஒரு வாய் பாருங்க, முருங்கைக்காயும் இருக்கும். அந்த முருங்கைக்காயும் இப்படி எடுத்து இந்த சாதத்தோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதையும் நீங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக முருங்கைக்காய் தக்காளி போட்டு ஒரு குழம்பு வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.